2 மாதத்தில் நீங்கள் தேர்தல் அறிவிக்க போகிறீங்க. பிப்ரவரி 7 நீங்கள் வெளியிடப்படுங்கிறீங்க. வெளியிடப்படுது என் வாக்கு இல்லை, நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா? நீங்கள் வெளியிடுறது தான் வாக்கு. இது எந்த மாதிரி முறைனா, இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த வாக்கு. அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னு அவன் முடிவு பண்ணுறான் ஆட்சியில் இருக்கிறவன். இப்போ யார் போகிறது? திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லா இடம் அமைப்பு இருக்குது, அவங்க பின்னாடியே போகிறாங்க, அவங்க வாக்குகளை சரி பண்ணுறாங்க. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலையும் கிளை இருக்குது, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர்ற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்கே போனால் என் படம் இருக்குதுன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன். அங்கே போனால் தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க, அது தூக்கி விட்டுருவேன். இது இஸ்லாமிய வீடுனா தூக்கி விட்டுருவேன். எப்படி இது கிறிஸ்தவ வாக்குனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும், இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டவர்களா இல்லையா? நீங்கள் ஓகி புயலில் 200 பேர் நடுக்கடலில் செத்து போனான், புயலில் சிக்கி. காப்பாற்றத்தான் வரல, உயிரிழந்த உடலையாவது எடுத்து புதைச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான். நீ வரலை, செத்தவன் மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்டை ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியலா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள். குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க. பெரும்பாக்கத்தில் மட்டும் 20,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்றாங்க. ஏற்கனவே நீங்கள் நடத்துங்க. பீகாரை பின்பற்றவும். பீகாரில் 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாமல் வெளியில் நிற்கிறாங்கிறாங்க. அப்போ எப்படி? இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது? நாங்கள் விரும்பிய கல்வியை கற்கிறது, உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் எப்படி? மருத்துவ கல்வியை கற்பதோ இல்லை வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது? இது ஏன் இவ்வளோ அவசரமாக செய்யணும்? சரி, திருத்தணும், சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா?